திமுக சார்பான இந்த நினைவு பேரணி குறித்தான கள தகவலை பதிவிடலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் திமுக ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாளை முன்னிட்டு பேரணி என்பது நடைபெறும். இன்று அந்த அமைதி பேரணி என்பது திமுக சார்பில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் மலர்தூவி மஞ்சள் செலுத்திய பிறகாக பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. இந்த பேரணி என்பது அமைதி பேரணியாக நடைபெறும் என்று திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது அமைதி பேரணி என்பது ஓமந்தூரார் அந்த சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நினைவிடம் வரையிலும் அமைதி பேரணி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறது. அதன்படி அமைதி பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக திராவிட இயக்க வரலாறு குறித்தும் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் வளர்ச்சி குறித்தும் கருணாநிதி என்ற பெயரை தவிர்த்துவிட்டு எவராலும் எழுத முடியாது என்ற அளவில் அவரின் வரலாறு என்பது மிகப்பெரிய வரலாறாக இருக்கிறது. 50 ஆண்டுகள் அரசியல் வரலாறு, அதே போல 5 முறை முதலமைச்சர், 14 வயது சிறுவனாக இருந்த பொழுதே போராட்ட காலம் கண்ட போது அப்பொழுதே போராட்டம் தொடங்கியவர். கருணாநிதியின் பொது வாழ்வு என்பது இளம் வயதிலேயே தொடங்கிய நிலையில் மனிதநேசன் என்ற தொடங்கி அது தற்போது வரையிலும் தொடர்ச்சியாகவே அவர் பல்வேறு கதை, நாடகம், அதே போல திரைப்படம், பாடல்கள், வசனம், பெண் உரிமை, சமூக நீதி என 94 வயது வரையிலும் அவர் எழுதி கொண்டே இருந்தார். இந்த நிலையில் அவர் மறைவுக்கு பிறகாக ஒவ்வொரு ஆண்டும் அவரை நினைவை போற்றும் வகையில் அமைதி பேரணி என்பது திமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது அமைதி பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. திமுக தோற்கப்பட்ட பிறகும் 1957 முதலாக பொதுத் தேர்தலை சந்தித்து 112 இடங்களில் போட்டியிட்ட திமுக 15 இடங்களில் வென்றது. அதிலும் குளித்தலை 1 தொகுதியில் மட்டும் திமுக தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் வெற்றி பெற்றிருந்தார். 5 முறை முதலமைச்சர் என்ற பதவியை வகித்திருக்கிறார். 13 முறை சட்டமன்ற உறுப்பினர் எனவும் 14 வயதிலிருந்தே தொடர்ச்சியாகவே போராட்ட களத்தை கண்டவராக பார்க்கப்படுகிறது. அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம், மாநில முதல்வர்களுக்கு கொடியேற்றும் அங்கீகாரத்தை பெற்று தந்தது, மனிதனை சுமக்கக்கூடிய கைரிக்ஷா ஒழிப்பு, வாக்காளர்களாக இருந்த பெண்களுக்காக பிரதிநிதித்துவமாக மாற்ற பெண்களுக்கான உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு, கல்வி, வேலை, சொத்து உரிமை என அனைத்திலும் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டி சமத்துவத்தாக இருந்தவர் கருணாநிதி. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என சமத்துவமாய் வாழ பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் என பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிற்கென்று கொண்டு வரப்பட்டார். கலப்பு திருமண ஆதரவு, கைம்பெண் மறுபெண் நிதி உதவி, சமூகத்தில் நிமிர்ந்த நடைபோடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டிற்காகவும் அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் கொண்டு வந்ததாக பார்க்கப்படுகிறார். அரசியல் களத்தில் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அரசியலில் மட்டுமல்லாது அரசியலுக்கு அப்பாற்பட்டும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தொடர்ச்சியாகவே அவர் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டவராக பார்க்கப்பட்டவர். இந்த நிலையில் அவரது நினைவு தினத்தை போற்றும் வகையில் திமுக சார்பில் அமைதி பேரணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், அதே போல துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர்கள் என அனைவருமே இந்த பேரணியில் கலந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு முன்பு 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தது. தற்பொழுது திமுக ஆட்சியை தவறவிட்டு தாவேக ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலையிலும் இப்பொழுது அமைதி பேரணி என்பது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிலை அரசியல இருந்து நினைவிடம் வரையிலும் மலர்தூவி அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதி நினைவை போற்றும் வகையில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரையிலும் இன்று சென்னையில் ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிலைக்கு மரியாதை செலுத்துவது, நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவது, அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாநிதியின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்துவது, கோபாலபுரம், அதே போல சிஐடி நகர் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கருணாநிதி நினைவுக்காக திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்பொழுது அமைதி பேரணி என்பது தொடங்கி இருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.